ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிராக்கிங் கியூப்ஸ். நான் உங்கள் நண்பன் ஃபயாஸ். நம்மளோட சேனலில் ரூபிக்ஸ் கியூப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான பசில்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 2x2 பேராமிக்ஸ், அப்படி இல்லைனா 2x2 பேரமிட் பசில் சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் 3x3 பேரமிக்ஸ் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்போம், யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். இப்போ 2x2 பேரமிக்ஸோட சொல்யூஷன் நம்ம பார்த்துடலாம். இது அண்ட் இந்த வீடியோவை கண்டினியூஸாக எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோவோட எண்டில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிடல்ஸும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ரிடல்ஸோட ஆன்சரை கண்டுபிடிக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு அதுக்கான ஆன்சரை சொல்லலாம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த 2x2 பேரமிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 4 சைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 சைட்ஸுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3x3 பேரமிக்ஸ். இதில் வந்து நம்ம எட்ஜஸ் கொண்டு நம்ம ஷேப் சேஞ்ச் பண்ணலாம். பட் இந்த 2x2 பேரமிக்ஸில் வந்து நம்மளால் இந்த எட்ஜை டர்ன் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்டையர் லேயர் தான் டர்ன் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு பெருசாக ஃபார்முலாஸில் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இதை சால்வ் பண்ணுறது சொல்லித்தரேன். 2 ஸ்டெப்பு தான். ஸோ 2 ஸ்டெப்பில் இதை கம்ப்ளீட்டாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை ஸ்க்ராம்பிள் பண்ணதுக்கப்புறம் இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் மாறும். ஏன்னா இது வந்து ஷேப் ஷிஃப்டிங் கியூப்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம எப்படி ஷேப் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கியூபை வந்து நான் இதில் உள்ள 2 ஃபார்முலா மட்டும் நான் சொல்லிடுறேன். 2 ஸ்டெப்பு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த 2 ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இதில் வந்து இந்த பீஸை வந்து நம்ம ரைட் கன்சிடர் பண்ணலாம். இது ரைட் ரிவர்ஸ் அண்ட் இது வந்து அப் ரிவர்ஸ். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் தெரிஞ்சிட்டாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆர் இன்வர்ஸ் எல். ஸோ இது வந்து எல் வந்து நம்மளுக்கு இந்த சைடு டர்ன் ஆகணும். இந்த சைடு உள்ள பீசஸ் வந்து டர்ட்லாக டர்ன் ஆகணும். ஓகேவா? எல் இன்வர்ஸ் வந்து இப்படி வரும். ஓகேவா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா உங்களுக்கு சொல்கிறேன். ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஷேப் வந்திருக்கும். மறுபடியும் ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பீசஸ் வந்து இந்த மாதிரி டாப் லேயர் மட்டும் இல்லை மொத்த கியூபும் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த டாப் ஒரு பீஸை மட்டும் டர்ன் பண்ணுறது தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஜாயிண்ட் ஆக வேண்டியது. இதோட ஸ்டெப்பு அந்த ஒரு ஃபார்முலா போட்டாலே நம்மளுக்கு வந்துடும். ஆனால் இந்த ஒரு ஃபார்முலா வந்து நம்ம 2 டைம்ஸ் பண்ணணும். ஓகேவா? 2 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த எல்லோ பீஸ் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகும். தென் இன்னொரு டைம் பண்ணும்போது இங்கே ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பீஸ் வந்து ஆர் இன்வர்ஸ். ஸோ இது வந்து ஆர் இன்வர்ஸ் எல். இந்த பீஸ் வந்து பின்னாடி தள்ளுங்க. ஓகேவா? எல் ஆர் எல் இன்வர்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி வந்து இந்த பீஸ் இங்கே வந்துருக்கும். மறுபடியும் நம்ம இதை ஸ்டெப் பண்ணணும். ஆர் எல் ஆர் இன்வர்ஸ் எல் இன்வர்ஸ். ஸோ இதுதான் முதல் ஸ்டெப். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு 2 தடவை ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பண்ணோடனே நேராக வரும், பீஸ் நேராக வரும். தென் 2வது ஸ்டெப் பண்ணும்போது கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக மாறிடும். இப்போ இங்கேருந்து எல்லோ இங்கே வந்துருச்சு. ஸோ மறுபடியும் இதே ஸ்டெப்பை மறுபடியும் பண்ணுறேன். இங்கே வந்துடும் பாருங்கள். ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ். ஸோ இப்படி டாப்பில் இருந்த பீஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ மறுபடியும் அதே ஃபார்மில் பண்ணுவோம். ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ். ஸோ இப்போது என்டையர் பீஸும் நம்மளுக்கு சால்வ். ஸோ இது மொதல் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. 2வது ஃபார்முலா என்ன அப்படின்னா, இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். ஜஸ்ட் ஆர் யூ ஆர் இன்வர்ஸ் யூ இன்வர்ஸ் ஆர் இன்வர்ஸ். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம மறுபடியும் பழைய ஃபார்முலா பண்ணோம். ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ். ஸோ இப்படி போட்டோன்னா கியூப் மறுபடியும் ஸ்ட்ரெயிட் ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாஸ்லாம் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த என்டையர் கியூபை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கியூப் வந்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது ஷேப் ஷிஃப்டிங்கிறதுனால இப்போ பாருங்கள் ஒரு ஃப்ளவர் டைப்பில் இது இருக்குது இப்போது. ஸோ இந்த மாதிரி 2-3 ஷேப் ஷிஃப்டிங்கில் இது வரும். ஸோ அப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி மாடலில் நம்ம மாற்றிக்கணும். அப்போ தான் நம்மளால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பசில் சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து எப்படி மாற்றுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு கரெக்டாக பாக்ஸ் மாதிரி வந்து மேலே மட்டும் உங்களுக்கு பாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த பாயிண்டான பீஸை உங்களுக்கு நேராக இப்படி ரைட் சைடில் வச்சுங்க. வச்சுட்டு நல்லா செக் பண்ணுங்கள். இந்த பீஸை நம்மளுக்கு ரைட் சைடில் ரிவர்ஸ் பண்ணுறோம். தென் ரைட் அப் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மறுபடியும் பண்ணி காட்டுறேன்.
இந்த பீஸு நம்ம ரைட் ரிவர்ஸ் பண்ணுறோம், தென் ரைட் அப் பண்ணுறோம். இந்த ஷேப் பண்ணனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும். இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்தோடனே ஏதாவது ஒரு சைட் நீங்கள் ஜஸ்ட் டர்ன் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெண்டாவது ஷேப் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜஸ்ட் மேலே ஒரு ஃப்ளவர் டைப் அந்த டாப் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி 2 பீஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பீஸஸாக இருந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்றை வந்து உங்களுக்கு சைடில் பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்மளுக்கு நேராக பாயிண்ட் பண்ணிவிட்டு இதை பேக்கப் பண்ணால் போதும். ஸோ இதை பேக் பண்ணிவிட்டு ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்தோடனே ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வந்துடலாம். ஸோ இன்னொரு பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கும். ஸோ இந்த பீஸ் இருந்தால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்மில் ஒன்று சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா பண்ணோம். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா பீஸை மட்டும் நமக்கு நேராக வச்சுட்டு ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ் இதை பண்ணால் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும். ஸோ இப்போ கியூபை ஸ்க்ராம்பிள் பண்ணதுக்கு நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு கார்னர் இந்த மாதிரி செட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரெட் அண்ட் க்ரீன் கரெக்டாக செட்டாக இருக்கும். இந்த செட்டான பீஸை நம்ம நேராக வச்சுக்கலாம். இந்த சென்டரில் உள்ள பீஸை நம்ம இங்கே கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பீஸை நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். மறுபடியும் அதே ஃபார்முலா பண்ணுங்கள். ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ் இதை பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெட் கலர் இங்கே இருக்கும். ஸோ இந்த பீஸை வந்து நம்ம மறுபடியும் இங்கே கொண்டு வரணும். அப்புறம் 2 தடவை ரொட்டேட் பண்ணோம். ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ், ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ், ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ், ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ். ஸோ நம்மளோட ரெட் ஃபேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி 2 எட்ஜ் கார்னர் கரெக்டாக வரல அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஷேப் ஷிஃப்டிங்கில் இது ஒரு ஷேப் இருக்குது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோர் கார்னர்ஸ் இந்த மாதிரி இருக்கும், பாட்டம் இந்த மாதிரி லேயர் இருக்கும், இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷன் இருக்கும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணால் 2 தடவை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்துடும். மறுபடியும் நேராக கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போது 2 கார்னர் உங்களுக்கு சேம் ஃபேஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், க்ரீன் அண்ட் ப்ளூ, க்ரீன் அண்ட் ரெட் இருக்குது, எல்லோ அண்ட் ரெட், க்ரீன் அண்ட் ரெட், இந்த மாதிரி எல்லாமே கலர் ஷேப் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு அது எப்படி பண்ணோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கார்னரை 2 தடவை ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்னர் கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகி வந்துடும். ஸோ செட்டான பீஸை வச்சு மறுபடியும் நம்ம ஃபஸ்ட் ஃபார்மில் இல்லாட்டி செகண்ட் ஃபார்மில் போட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த பீஸ் செட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே எல்லோ லேயர் நம்ம கொண்டு வரணும், பட் இங்கே எல்லோ லேயரே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும், பேக்கை 2 தடவை ரொட்டேட் பண்ணால் இங்கே எல்லோ லேயர் டாப்பில் வந்துடும். இதை இங்கே கொண்டு வரதுக்கு ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ் இதை போட்டால் நம்மளுக்கு எல்லோ லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ எல்லோ லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஃபேஸஸ் நம்ம சால்வ் பண்ண போனோம் அப்படின்னா எல்லோ லேயரை வந்து நம்ம பாட்டம் கொண்டு போயிடலாம். ஓகேவா? பாட்டம் கொண்டு போயிட்டு இப்போது 2வது லேயர் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இங்கே ரெட் இருக்குது, இங்கே ரெட் பீஸ் வந்துருச்சு, பட் இங்கே ப்ளூ, இந்த மாதிரி ப்ளூ எல்லாமே சென்டர் பீஸ் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ மேட்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெட் பீஸு ஓகே எல்லாமே மேட்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கார்னர் பீஸையும் கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஸோ கார்னர் பீஸ் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ரெட்டை வந்து 2 தடவை சுற்றிட்டு வரணும். ஸோ அந்த ஃபார்முலா உங்களுக்கு மறுபடியும் ஒரு வாட்டி கிளியராக சொல்லிடுறேன். ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ் இங்கே வந்துடுச்சு. 2 தடவை போட்டதில் இங்கேருந்து இங்கே வந்துடுச்சு. இப்போ இன்னொரு வாட்டி 2 தடவை பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துடும். ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ் ஸோ இங்கே கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த சென்டர்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த சென்டர்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, டாப் எல்லோ லேயரை வந்து நம்மளுக்கு நேராக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லோ லேயர் நேராக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபார்முலா 2வது ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம். ஆர் யூ ஆர் இன்வர்ஸ் யூ இன்வர்ஸ் ஆர் இன்வர்ஸ். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். இதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் ஃபார்முலா பண்ணோம். ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ். ஸோ கியூப் ஸ்ட்ரைட் ஆகிடும். இப்போது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பீஸ் ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பீஸ் ப்ளூ கலர் கரெக்டாக சென்டர் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ப்ளூவை இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபார்முலா அதே ஃபார்முலா தான். ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ் 4 டைம்ஸ் போடணும். இப்போ நம்ம எல்லோ லேயரும் சேர்த்தாச்சு, ப்ளூ லேயரும் சேர்த்தாச்சு. ஸோ இந்த 2 பீஸை நம்ம ஜாயின் பண்ணணும். இதை எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, எல்லோ லேயர் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இந்த ப்ளூ லேயர் வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்க மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடு வச்சுட்டோம், இப்படி வச்சு பண்ணக்கூடாது. ஸோ இப்படி வச்சு பண்ணுறோம் அப்படின்னா ப்ளூ வந்து லெஃப்ட் சைடில் போயிடும். ஸோ நம்மளுக்கு எல்லோ ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு
ப்ளூ ரைட் சைடில் வச்சுட்டு ஃபார்முலா பண்ணணும். இப்போ அதே செகண்ட் ஃபார்முலா நம்ம பண்ணணும். ஆர் யூ ஆர் இன்வர்ஸ் யூ இன்வர்ஸ் ஆர் இன்வர்ஸ். இதை பண்ணிவிட்டு இந்த பீஸை மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும். ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ் பண்ணோன்னா இப்போது நம்மளுக்கு இந்த ரெட் கலரும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இந்த ப்ளூ கலரும் கரெக்டாக அதுக்கேற்ற லேயர் சென்டர் பீஸ் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இப்போ இந்த டாப் லேயர் மட்டும் நம்ம ரொட்டேட் பண்ணணும். ஸோ இப்போ ரெட்டு இங்கிட்ட இருக்க ரைட் சைடில், ஸோ இது இங்கே வரணும் அப்படின்னா 2 டைம்ஸ் நம்ம ரொட்டேட் பண்ணி கொண்டு வரணும். ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா போட்டது தான். ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ். இங்கே வந்துருக்கு ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ். ஸோ இங்கே கொண்டு வந்தாச்சு. ஸோ மறுபடியும் அதே மாதிரி 2 தடவை ரொட்டேட் பண்ணோன்னா இங்கே வந்துடும். ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. ஆர் இன்வர்ஸ் எல் ஆர் எல் இன்வர்ஸ். ஸோ இந்த கியூபை நம்ம என்டையராக சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருந்தது, நான் சொன்னது கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2 ஸ்டெப்பில் நம்ம இதை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். பட் 2-3 தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் 2 ஸ்டெப்பில் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பசில்ஸ் அண்ட் ரூபிக்ஸ் கியூப்ஸோட ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம கிராக்கிங் கியூப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி வீடியோட எண்டில் உங்களுக்கு ஒரு ரெடில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ரெடில்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஒரு விடுகதை ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன். ஸோ அந்த விடுகதைக்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோட கருத்துக்களையும் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ விடுகதை என்ன அப்படின்னா, விடுகதை ஒரு பொருளை பற்றி. ஸோ நான் கீழே போட்டேன் அப்படின்னா உடஞ்சிடுவேன். பட் என்னை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா நானும் உங்களை பார்த்து சிரிப்பேன். ஸோ இதுதான் விடுகதை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? நான் கீழே போட்டால் உடஞ்சிடுவேன், பட் நீங்கள் என்னை பார்த்து சிரித்தா நானும் உங்களை பார்த்து சிரிப்பேன். இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சவங்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பசில்ஸோட வீடியோஸோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.